அறச்சாலை கனடா ஆன்மீக திண்ணை அறங்காவலர் திருமதி சிறஞ்சனி தயானந்தன் அம்மா அவர்களுக்கும் உனக்கு வெக்கமா இல்ல? இங்கிலீஷ்ல நல்லா தானே பேசுற. வேற எங்கேயாவது போய் ஒரு நல்ல நேற்று முதலாம் நாள் திருமந்திரம் காட்டும் பதியிலக்கணம் பற்றிய உரை ஆற்றிய சைவ புலவர் ஆனந்தி ஜெயரட்னம் அம்மா அவர்களுக்கும் மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தா இன்று இந்த வேள்வியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களாகிய உங்களுக்கும் பாத்துக்கோ. என்னுடைய பணிவான வணக்கம் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன். திருமந்திரத்தில் மருத்துவம் என்ற தொடரில் கரு உருவாக்கம் பற்றிய விளக்கம், அந்த கரு உருவாக்கம் பற்றிய விளக்கத்தில் மூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் நீங்க உலகில் தரிப்பித்தவாறு போல் மேவிய சீவனில் மெல்ல நீள் வாயும் பூவி அவளும் குறிகொண்ட போது என்ற திருமந்திரத்தில் இந்த நீள் வாயு என்ற தனஞ்சயன் வாயு பற்றிய விளக்கம் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நான் என்ன கெஸ்டா? அதனை அடிப்படையாக கொண்டு இந்த தச வாயுக்கள் பற்றி விளக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த வகையில முதன்மை வாயுக்களாகிய பற்றிய விளக்கத்தை கொடுத்து அந்த முதன்மை வாயுக்களை நாங்கள் எப்படி எங்களுடைய உடல்ல வலிச்சேர்க்கலாம், அதற்கான முத்திரைகள் பற்றிய விளக்கம் கடந்த வகுப்பில் செய்முறையாகவும் விளக்கப்பட்டது. அதை சுருக்கமாக மிக முக்கியமானதாக இருக்கிறபடியால அதை எப்படி செய்வதென்பதை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கத்தை கொடுத்து கொண்டு அடுத்த உபவாயுக்கள், துணை வாயுக்கள், கண்ம வாயுக்கள் 5 பற்றிய விளக்கங்களும் பிற வாயுக்கள் பற்றிய விளக்கங்களுக்கும் செல்ல இருக்கின்றன. அப்ப இந்த முத்திரைகள் என்று சொல்லும் பொழுது நமது உடல்ல மறைந்திருக்கிற அந்த சக்தியை வெளிக்கொண்டு வருவதுதான் இந்த முத்திரை. திருமந்திரத்துல வெவ்வேறு விதமான முத்திரைகள்லாம் சொல்லப்படுகின்றது, அது வேற. அப்ப இந்த முத்திரைகள் நரம்புகளோடு சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகளை ஆளுது. அப்ப அது நாங்கள் பயிற்சியாக எப்படி செய்யலாம் என்பதற்கு பயிற்சி முறை கடந்த வகுப்பில் சொல்லப்பட்டது. கட்டை விரல் நெருப்பு தத்துவம், ஆள்காட்டி விரல் காற்று தத்துவம், நடுவிரல் விண் தத்துவம், மோதிர விரல் நிலத்தத்துவம், சிறுவிரல் நீர் தத்துவம். இதை நீங்கள் குறித்து வச்சிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அப்ப அந்த வகையில இந்த 5 விதமான முத்திரைகள், பிராண முத்திரை, அபான முத்திரை, உபான முத்திரை, வியான முத்திரை, சமான முத்திரை, இது முதன்மை வாயுக்கள். அப்ப இந்த பிராண முத்திரை இந்த படத்துல பார்க்கலாம். பிராண முத்திரை எப்படி செய்கிறது? மோதிர விரல், சிறுவிரல் 2 விரல்களையும் வளைத்து அதன் நுனிப்பகுதிய பெருவிரல் நுனிப்பகுதியோடு இணைக்கப்பட வேண்டும். இப்ப இப்படியான முத்திரை நீங்கள் ஒரு குறைந்த ஒரு 8 நிமிடங்கள் செய்யலாம். அதனால என்ன பயன்கள் என்பதை பற்றி மிக ஆழமான விளக்கங்கள் கடந்த வகுப்பில் தரப்பட்டது. இந்த பிராண சக்தி எப்படியெல்லாம் நமது உடலுக்குள்ள எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று பற்றி நாங்கள் விளக்கங்களை பெற்றுக்கொண்டோம். இல்லாவிட்ட அந்த பதிவை எடுத்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். இனி அபான முத்திரை, அந்த அபான முத்திரையில செய்முறை நடுவிரல் மோதிர விரல் 2ஐயும் வளைத்து அவற்றின் நுனிப்பகுதியோடு பெருவிரலை இணைக்க வேணும். இதுல இந்த முத்திரையில ஒன்று கவனிக்க வேணும், ஒரு தொட்டு கொண்டிருந்தால் போதும், 2 கையிலும் செய்ய வேணும், இறுக்கி அமர்த்த தேவையில்லை. இப்படி இந்த அபான முத்திரை அதுவும்
8 நிமிஷங்கள், அதிகபட்சம் 15 தொடக்கம் 45 நிமிடங்கள் செய்யலாம். இனி சமான முத்திரை, அது அனைத்து விரல்களையும் ஒன்றாக குவித்து அதுல பார்க்கணும் நுனிப்பகுதியில தான் முட்டை போகணும். விரல் நுனியில, இந்த விரல் இடையில வைக்க கூடாது, நுனியில தான் நீங்க முட்டை போகணும். நுனிப்பகுதியை இணைக்கும்படி வச்சு கொள்ள வேணும். 2 கையிலும் ஒரே நேரத்துல செய்யலாம். அதுவும் ஒரு குறைந்தது 8 நிமிடங்கள், அதிகபட்சம் 15 நிமிடங்கள். இது இந்த சமான முத்திரை நீங்க உடனடியாக உடல்ல மாற்றங்களை பார்க்கலாம். எல்லா முத்திரையிலும் பார்க்க முதலாவது இந்த சமான முத்திரை தான் கூடுதலான பயனை உடனடியாக நீங்க உணரக்கூடியதா இருக்கும் கையில. 2வதாக பிராண முத்திரை. அப்புறம் அந்த உதான முத்திரை, அது இந்த சுட்டு விரல், நடுவிரல், மோதிர விரல் 2ஐயும் ஒன்றோடொன்று சேர்த்து வச்சு கொள்ள வேணும். ஆனால் இந்த பெருவிரல் நடுவிரலோடும் மோதிர விரலோடும் தான் முட்ட வேணும். சுட்டு விரல் பக்கத்துல இருக்க வேணும். சுட்டு விரலை தொடக்கூடாது பெருவிரலால. இந்த சிறிய விரல் நீட்டி கொண்டு இருக்கணும். இதுவும் ஒரு 15 நிமிடங்கள் செய்யலாம். அது உதான முத்திரை. இனி வியான முத்திரை, இது சுட்டு விரல் நடுவில் 2ஐயும் அடித்து அவற்றின் நுனிப்பகுதிய பெருவிரல் நுனிப்பகுதியோட இணைக்க வேணும். மற்ற இந்த மோதிர விரலும் சிறு விரலும் இப்படி நீட்டி கொண்டிக்கத்தக்கதாக 2 கையிலையும் செய்ய வேணும். அப்படி ஒரு 15 நிமிடங்கள் செய்யலாம். ஒரு நாளைக்கு 2 முறையும் செய்யலாம். இதையெல்லாம் நாங்கள் கடந்த வகுப்புல விளங்கி கொண்டிருக்கிறோம். இனி நாங்கள் இன்றைக்கு இந்த துணை வாயுக்கள், இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தால் கடைசியாக வைத்துக் கொள்வோம். அதை பற்றிய விளக்கத்தை செய்முறையாக செய்ய வேணும். அப்ப நீங்க செய்து பார்த்திருப்பீங்க போன முறை, பார்த்த பிறகு அப்ப அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நாங்கள் பிறகு அதை பற்றி கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாங்கள் அதை பற்றிய விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இனி நாங்கள் உபவாயுக்கள், இந்த 10 வாயுக்களும் உபவாயுக்கள், துணை வாயுக்கள், கண்ம வாயுக்கள் என்று சொல்லப்படுகிறது. 5 வாயுக்கள். இந்த 5 வாயுக்கள்ல நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன், 5 வாயுக்கள். இப்ப நாகன தும்மல் காற்று, தும்மு வழி என்று சொல்லப்படும். கூர்மன் விழிக்காற்று, நோக்கு வழி. கிருகரன் கொட்டாவி காற்று, சோம்பல் வழி. தேவதத்தன் நுண் வழி அல்லது இமை காற்று. தனஞ்சயன் பருவழி, வீங்கற்காற்று. இதுதான் இந்த திருமந்திரத்துல கரு உருவாக்கம் பற்றிய திருமந்திரத்துல கூறப்பட்ட வாயு. பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகினில் தரிப்பித்தவாறு போல் மேவிய சீவனில் மெல்ல நீள் வாயும். தனஞ்சயனை பற்றி தான் முக்கியமா குறிப்பிடுற. இதை பற்றி நாங்கள் நிறைய விளங்கிக் கொள்ள வேணும். அதை பற்றிய விளக்கங்கள் தரப்படும். அப்ப இதுல முதலாவதாக இந்த நாகன் என்ற வாயுவை பற்றி நாங்கள் எடுத்துக்கொண்டால், தும்மல் காற்று இது தொண்டை பகுதியில இயங்கும். ஒன்றை விளங்கிக் கொள்ளணும் எல்லோரும். இந்த வாயுக்கள் 2வது பிராண சக்தி தான். வாயுக்கள் என்ற பெயர்ல இருந்தாலும் பிராண சக்தி தான், பிராணன் தான். இந்த பிராணன் தான் நமது உடலை இயக்கி கொண்டிருக்கு. பிராணன் தான் நம்முடைய உடல்ல இருந்து ஆற்றல் களமாக இருந்து உடல்ல இருக்கிற அத்தனை இயக்கங்களையும் இயக்கி கொண்டிருக்கு.
அந்த பிராணன் உடல்ல எந்தெந்த உறுப்புகள்ல எந்தெந்த இடங்கள்ல அது செயல்படுதோ, அந்த உறுப்புகளை இயக்குறதோ, அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த 10 பெயர்களும். ஆனால் பொதுவாக அது இந்த பிராண சக்தி தான். அப்ப இந்த பிராண சக்தி எங்கே இருந்து வருகிறது? இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்குது. உடல்ல இருக்க எத்தனையோ விதமான இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. 120 ட்ரில்லியன் செல்லுகளை கொண்டு கட்டப்பட்டதான் இந்த உடம்பு. அது ஒரு செல்லில ஒரு 300 ஏக்கர் காணியில ஒரு ஃபேக்டரி அமைத்து அங்கு என்ன தொழில் நடக்குதோ அது இந்த ஒரு செல்லுல நடக்கும். அப்ப அதுக்கு எவ்வளவு சக்தி தேவை? இவ்வளவு சக்தியையும் இந்த பிராண சக்தி தான் ஆற்றல் களமாக இருந்து கொடுக்கும். அப்ப இந்த பிராண சக்தி எங்கே இருந்து வரும்? இந்த பிராணன் சுவாசத்தோடு ஆக்சிஜன் வாயுவால காவப்பட்டு கொண்டு உடலுக்குள்ள வரும். அப்ப சுவாசம் என்ற பொறிமுறை வழியாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பிராண சக்தி நமது உடலுக்குள்ள வாசி வ சீயாக வந்து போகுது. வ சக்தி, சி சிவம், சிவம் சக்தியாக வந்து போய்கொண்டே இருக்கு. அப்படி ஒரு நாளைக்கு 21,600 மூச்சை நாங்கள் விடுகின்றோம். அப்ப இந்த சுவாசம் ஏன் நடக்கிறது? இந்த இறைநிலையானது இந்த உடலை இயக்குறதுக்காக இந்த பிரபஞ்சத்தில இருந்து ஆற்றலாக நமது உடலுக்குள்ள வந்து போய் இவற்றை இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த உடல் இயக்கத்தின் பொழுது சக்தி குறைவுபடும். அந்த குறைவுபட்ட சக்தியைத்தான் பல்வேறு வழிகள்ல நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். பலவிதமான வழிகள்ல கிடைக்கும். உணவு நீரால கிடைக்கும், இந்த பிரபஞ்சத்தில இருந்து கிடைக்கும், கோள்கள் நட்சத்திரங்கள்ல இருந்து கிடைக்கும், இந்த பூமிக்கு அடியில மத்தியில அணு சேர்க்கை பிரிக்க நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து ஆற்றல்கள் உருவாகி பூமியின் மேற்பரப்புக்கு வர அதை எடுத்துக்கொள்ளும். இதற்கும் மேலாக இந்த பிராண சக்தியை நாங்கள் இப்படியான பயிற்சிகள் வழியாக, யோக பயிற்சிகள் வழியாக, இப்படி பிராணாயாம பயிற்சி, முத்திரைகள், மந்தங்கள், வேறு விதமான யோக பயிற்சிகளால நமது உடலுக்குள்ள உள்வாங்கி இந்த உடலை வலுப்படுத்துகின்றோம். பிராணமய கோஷத்தை வலுப்படுத்துகின்றோம். அந்த வகையில இந்த பிராண சக்தி 10 வாயுக்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதாக விளங்கிக் கொள்ளலாம். முதல் வாயுக்கள் 5 விளங்கிவிட்டு இப்ப துணை வாயுக்கள்ல முதலாவதாக நாகன், இந்த தும்மல் காற்று. நமது உடல்ல பலவிதமான இயக்கங்கள் நடைபெறுகிறது கூறினேன். அப்ப அந்த உடல் இயக்கங்கள்ல நீர்க்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஒரு முக்கியமான செயலாக கருதப்படுவதுதான் தும்மல். இப்ப நாங்கள் மருத்துவ ரீதியாக சிந்திச்சால் எங்களுடைய உடல்ல அந்த உடலை பாதுகாக்கிறதுக்காக புறத்தே இருந்து வரக்கூடிய நோய்க்கிருமிகள், பிற உடலுக்கு ஒவ்வாத ரசாயன பொருட்கள், நோய்க்கிருமிகள் என்று சொல்லும் பாக்டீரியா, வைரஸ், பங்கஸ் போன்ற நோய்க்கிருமிகள் அல்லது கேன்சர் செல்லுகளோ, இவையெல்லாம் நமது உடலுக்குள்ள வராமல் நமது உடலை பாதிக்காம இருக்கிறதுக்காக இறைவனால 4 விதமான பேரியர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அனட்டமிக்கல் பேரியர், பிசியாலஜிக்கல் பேரியர்,
செல்லுலர் பேரியர், இன்ஃப்ளமேட்டரி பேரியர் என்றெல்லாம் இருக்கு. அனட்டமிக்கல் பேரியர் அதுக்குள்ள நான் ஆழமா செல்லவில்லை. அனட்டமிக்கல் என்ற உருவமைப்பு, உடல் அமைப்பு ரீதியான தடைகள், பேரியர், இதெல்லாம் உள்ளுக்கு வராமல் பாதுகாக்கிற, உடலை பாதுகாக்கிறது எவ்வளவு நுணுக்கமாயிருக்கு. பிசியாலஜிக்கல் பேரியர், உடல் இயக்கத்தின் வழியாக நமது உடலுக்குள்ள இதெல்லாம் வராம தடுக்கிறது. செல்லுலர் பேரியர், நமது உடல்ல இருக்கிற இரத்தத்துல சில செல்லுகள் இருக்குது, லிம்போசைட்ஸ் சொல்றது. லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட், மாஸ்டர் செல்ஸ், நியூட்ரோபில், யோசினோபில், இப்படியெல்லாம் பலவிதமான செல்லுகள் இருக்கு. இந்த செல்லுகள் எங்களுடைய நோய் கிருமிகள் இந்த அனட்டமிக்கல் பேரியரை தாண்டி உள்ளே வந்தால், அதையும் தாண்டி பிசியாலஜிக்கல் பேரியரையும் தாண்டி உள்ளே வந்தால், இந்த செல்லுலர் பேரியர் அந்த கிருமிகளை எதிர்த்து போராடும். அதையும் தாண்டி உள்ளே போனால் இன்ஃப்ளமேட்டரி பேரியர், இன்னொரு பேரியர் பாருங்க, இந்த உயிரை உடலை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, உடல்ல நோய் பெறாம இருக்கிறது இறைவன் எப்படியெல்லாம் அங்கட உடலை அமைச்சிருக்கிறாரு. இதையும் தாண்டினால்தான் நமக்கு நோய் வரும், நமக்கு நோயால மரணம் வரும், இல்லாட வராது. இப்ப இவ்வளவு பேரியரையும் தாண்டவன். அந்த வகையில உடல்ல இருக்கிற நீர்க்கழிவுகள், அது பிசியாலஜிக்கலா சுரக்கிற சில கழிவுகள் இருக்கு, அதாவது பிசியாலஜிக்கல் பேரியர் சொல்றது. உடல் இயக்கம் சார்ந்த, உடல் இயக்கத்தால ஏற்படுகின்ற கழிவுகள், நீர்க்கழிவுகள். அப்ப இந்த நீர்க்கழிவுகள் வெளியேற்றப்பட வேணும். அந்த வெளியேற்றத்துக்கான ஒரு இயக்கம் தான் தும்மல். இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியின் ஒரு இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி தான் இந்த தும்மல். இப்ப தும்மல் என்றா நீங்கள் தும்மலை அடக்கக்கூடாது. அந்த தும்மல் நோய் எதிர்ப்பு சக்தி. இப்ப தும்மல் வரும் பொழுது என்ன நடக்கும்? நுரையீரல்ல இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ், பங்கஸ் போன்ற கிருமிகள், இந்த தூசு படிவுகள், இந்த மூலக்கூறுகள், இதெல்லாம் உடலை விட்டு வேகமாக வெளியேற்றப்படும். இந்த தும்மல் 90 மைல் பெர் அவர் என்ற வேகத்தில உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை மசில்களும் செயல்பட்டு இந்த தும்மல் வழியாக இந்த கிருமிகளை வெளியேற்றுறது ஒரு பிசியாலஜிக்கல் பேரியர். இது இறைவனால வடிவமைக்கப்பட்ட ஒன்று. அப்ப இந்த வேலையை செய்யறதுக்கு, இந்த தும்மல் என்ற வேலையை செய்யறதுக்கு, அப்ப அதுக்கு எத்தனையோ மசில்ஸ் எல்லாம் சேரப்போகுது, நரம்பு மண்டலம் இணைய போகும், எல்லாம் இணைஞ்சுதான் இந்த செயலை ஆற்ற வேணும். அந்த செயலை ஆற்றாவிட்டால் இந்த கழிவுகள் உடலுக்குள்ள தேங்கிவிடும். கழிவுகள் உடலுக்குள்ள தேங்கினால் அது நோயாக உருமாற்றம் பெற்றுவிடும். உடலை விட்டு வெளியேற்ற வேணும். வெளியேற்றுறதுக்கு இந்த மசில்கள், நரம்புகள் எல்லாம் செயல்பட வேணும். அப்ப அதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி தான் இந்த நாகன். அந்த வேலையை செய்கிற காற்று தான் நாகன். அது வாந்தியாகவும் வெளியேறும். அந்த வாந்தி என்பது கூட ஒரு பிசியாலஜிக்கலா நடக்கிற ஒரு விஷயம்தான். அது ஒரு நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கிற ஒரு உடல் இயக்கம். அப்ப நாகன் நன்றாக வேலை செய்தால்தான், ஆன்மீக ரீதியாக சிந்தித்தால் நல்ல அறிவுபூர்வமான சிந்தனைவாதிகளாக இருக்க முடியும். அது அறிவை வளர்க்கும். அப்படி அறிவை வளர்க்கிறபடியால இவர்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். இப்ப இந்த நாகன் சரியாக வேலை செய்யாவிட்டால் அவருக்கு ஒரு முட்டாள்தன்மை உடையவர்களாக மாறிவிடுவார்கள். அப்ப நல்ல குணம், நல்ல எண்ணங்களை
இந்த நாகன் உருவாக்கும். அப்படியான இந்த நாகன் நமது உடல்ல சரியாக செயல்பட வேண்டும். இனி அடுத்தது கூர்மன், அது நோக்கு வழி அல்லது விழிக்காற்று என்று சொல்லப்படும். இப்ப கண் நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த கண்ணில இயற்கையாகவே அதுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கு. அது ஐ பிரஷர் என்று சொல்லப்படும். ஐ பிரஷர் நீங்க கண்ணுக்கு காட்ட போனால் அவர் ஒரு கருவி அந்த கண்ணுக்கு மேல வச்சு அதை எவ்வளவு பிரஷர் இருக்குன்னு பார்ப்பார்கள். இந்த பிரஷரை மெயின்டைன் பண்ண வேணும். அந்த பிரஷரை சரியான அளவுல வைத்து கொண்டிருக்க வேணும். அந்த பிரஷர் கூடக்கூடாது. என்னுடைய கண்ணின் அமைப்பை எடுத்து பார்த்தால் அதுக்குள்ள ஒரு வில்லை இருக்கும், லென்ஸ். அதுக்கு முன்னாலே ஒரு திரவம் இருக்கும், அதுக்கு பேர் நீர்மய உடநீர். அந்த வில்லை பின்னாலே ஒரு நீர் இருக்கும், அது கண்ணாடி உடநீர். இதெல்லாம் கண்ணுக்குள்ள சுரக்கிற நீர்கள். இந்த கண்ணாடி உடநீர் அது கூடவும் சுரக்க கூடாது, குறையவும் சுரக்க கூடாது. அப்படி கூட சுரந்தால் கண்ணுக்குள்ள இருக்கிற அழுத்தம் அதிகரித்து விடும், ஹை பிரஷர் கூடும். அப்படி அது ஹை பிரஷர் கூடாமல் அதை சரியான அளவுல சுரக்க வைத்து அந்த பிரஷரை சரியான அளவுல நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறதுக்கு ஒரு சக்தி தேவை, ஒரு காற்று தேவை. அந்த காற்றுத்தான் இந்த கூர்மன் என்ற விழிக்காற்று. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணின் விழிப்பகுதி கண் மண்டையில அது 6 தசைகளால இணைக்கப்பட்டு இயக்கப்பட்டு கொண்டிருக்குது. 6 தசைகள், கண் தசைகள் என்று சொல்றது. 6 தசைகள். சுப்பீரியர் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ரெக்டஸ், மீடியல் ரெக்டஸ், லேட்டரல் ரெக்டஸ், ஆப்ளிக் ரெக்டஸ். இந்த 6 தசைகள். சுப்பீரியர் இன்ஃபீரியர்னா கண்ணின் மேலுக்கும் கீழுக்கும் 2 தசை இருக்கும். அதனாலதான் கண்ணை கீழே மேல அசைக்கிறது, கீழே மேல. இன்ஃபீரியர் ரெக்டஸ் சுப்ரேமட் மாதிரி கண்ணின் பக்கவாட்டுல மீடியல் ரெக்டஸ், லேட்டரல் ரெக்டஸ் வந்து 2 இருக்கு. மீடியல் மூக்கு பகுதியில, இந்த வெளிப்பகுதியில 2 இருக்கு. அப்ப அதுகள் சுருக்க விரிக்கத்தாலாம் கண்ணை நாங்கள் இடப்பக்கம் வலை பக்கம் திருப்புறோம். அப்புறம் ஓப்ளிக் மசில் குறுக்க இருக்குது, அதுல அந்த கண்ணை சுழற்றுறதுக்கு சுத்துறதுக்கு பயன்படுத்துறோம். அப்ப இந்த மசில்ஸ் எல்லாம் இயங்க வேணுமா இருந்தால் நரம்புகள் செயல்பட வேணும். இப்ப நரம்பு செயல்பட வேணுமா இருந்தா அதுக்கு ஒரு சக்தி தேவை. இதெல்லாம் கருவிகள் தான், இதெல்லாம் கருவிகள் தான். ஆனா அதுக்கு சக்தி தேவை. அந்த சக்தி எது? அதுதான் அந்த கூர்மன். அந்த கூர்மன் சரியாக இயங்கினால்தான் எங்களால இந்த கண்ணின் விழிய மேல் கீழாக அசைக்கிறது, இடது வலது பக்கமாக அசைக்கிறது, கண்ணை சுழற்றி சுற்றி பார்க்கிறது, இடப்பக்கம் வலப்பக்க சுழலாக சுற்றி பார்க்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு சக்தி தேவை. அந்த சக்தி வடிவம்தான் இந்த கூர்மன் என்ற விழிக்காற்று. அப்ப எல்லா வாயுக்களுமே
சரியா இயங்க வேணும். தனியா இது மட்டும் இயங்கினா காணாது, எல்லாமே இயங்க வேணும். இந்த 10 வாயு சரியாக வேலை செய்ய வேணும். 10 வாயு வேலை செய்ய வேணும் என்றால் அதுக்கேற்ற பிராண சக்தியை எங்களோட சுவாசத்தால பெற்றுக்கொள்ளணும், இல்லாட்ட பிராணாயாம பயிற்சியால பெற்றுக்கொள்ளணும். அப்ப நாங்க சுவாசிக்கிற காற்று மூலாதாரத்துக்கு போய் தொட்டு சுற்றி சகஸ்டாதாரம் வந்து சுத்தி வர வேணும். அப்படி சுத்தி வந்தாத்தான் இதெல்லாம் நடக்கும். அப்ப 10 வாயு சரியாக வேலை செய்தால்தான் நமது உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும், உடலும் மனமும். ஆனால் 80 தொடக்கம் 90% மக்களுக்கு இந்த இதயத்திலிருந்து கீழ் நோக்கி கீழ் பகுதிக்கு இந்த காற்று போறது குறைவு. இதய பகுதியிலிருந்து கீழே போனால்தான் இந்த வாயுக்கள் சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். உடல் சார்ந்த செயல்கள் அத்தனையும் நடக்கும். இந்த விதமான சுவாச ஓட்டத்தை வலுப்படுத்துறதுக்காகத்தான் இப்படியான பயிற்சிகளை நாங்கள் செய்கிறோம். பிராணாயாம பயிற்சியோ இப்படியான பயிற்சியை செய்கிறது காரணம் அதுதான். அப்ப இது கூர்மன். இனி கிருகரர், சோம்பல் வலி, கொட்டாவி காற்று. இப்ப நாங்கள் ஒரு மிக வேலை செய்து அசதியாக இருந்தால் டயர்டா இருக்குன்னு சொல்லுவோம். வேலை செய்ய பிறகு தூக்கம் வர போற மாதிரி இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? தூக்கம் வர மாதிரி கேட்கல, வாயை திறந்து ஆழமாக அகலமாக திறக்கிறோம், திறந்து கொட்டாவிய விடுறோம். அப்ப இந்த வாய ஆழமாக அகலமாக திறக்க வேண்டும். அது ஒரு செயல், அது ஒரு தசை மண்டலமும் நரம்பு மண்டலமும் நாடி நாளங்கள் எல்லாம் இணைந்து செயல்படுகிற நிணநீர் மண்டலம் எல்லாம் சேர்ந்து செயல்படுற ஒரு செயல். அப்ப அதுக்கு ஒரு சக்தி தேவை. அப்ப அந்த சக்தி தான் இந்த கொட்டாவி காற்று. ஒரு ஆள் கொட்டாய் விடும் பொழுது அவர் டயர்டாக அசதியாக இருக்கிறார். நாங்க சொல்லுவோம், நீ போய் நித்திரைய கொள்ளும்போ, தூங்கம் வந்துடுதாண்டெல்லாம் கேட்கிறார்கள். அப்ப அவர் வாயை திறந்து கொட்டாய் விடுவார். அப்படியான செயல்பாட்டுக்கான காரணம் என்ன என்று ஆராய்ந்தால், நாங்கள் வேலை செய்து நமது உடல்ல இருக்கிற பிராண சக்தி குறைஞ்சுவோம், ஆக்சிஜன் குறைஞ்சு விடும். அப்ப மூளைக்கு இந்த பிராண சக்தியின் அளவு, ஆக்சிஜன் அளவு குறைவாகத்தான் வழங்கப்படும். அப்ப மூளையின் செயல்பாடு தடைப்பட்டு விடும், தாமதமாக்கப்படும். அதனால் மூளையிலிருந்து ஒரு செய்தி, அதுதான் இப்படி ஒரு கொட்டாவிய உருவாக்கி நுரையீரல் இந்த சுருங்கி விரிகிற தன்மைய கூட்டும். இப்ப நாங்கள் பழமையாக இப்படியெல்லாம் வேலை செய்யறதுக்கு நுரையீரல் இந்த சுருங்கி விரிகிற தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போகும். குறைஞ்சு போனால் இந்த நுரையீரலுக்குள்ள உள்சுவாசத்தில எடுக்கிற காற்றில இருந்து உள்வாங்கப்படுற இந்த பிராண சக்தியோ அல்லது பிராண வாயு கொண்ட ஆக்சிஜன் வாயுவோ வாயு பரிமாற்றத்தின் மூலம் நமது உடலுக்குள்ள வருவது போதாது. ஆக்சிஜன் வளங்கள் போதாது. ஆக்சிஜன் தானே பிராண சக்தியை காவுற வாகனம். அது பிராண வாகினி என்று அதுக்கு பேர். உபநிடதங்கள்ல சொல்லப்படுது பிராண வாகினி. ஆக்சிஜன் தான் பிராணனை காவி கொண்டு வாரம். அப்ப பிராணவாயு வளங்கள் போதாது.
அப்ப இதை ஈடுகட்டுறதுக்கு தான் இந்த கிரிகரன் கொட்டாவி என்ற ஒரு செயலை ஏற்படுத்தி அதன் மூலமாக காற்றை மிக அதிகமாக உள்ளெழுத்து இந்த நுரையீரல அது இந்த விரியின் தன்மையை அதிகரித்து அது இந்த வாயு பரிமாற்றம் நடக்கிற மேற்பரப்பை அதிகரித்து அதன் மூலம் அதிகமான வாயு பரிமாற்றத்தை நடைபெற செய்து அதன் மூலமாக ஒக்சிஜனையும் ஒக்சிஜனோடு காவிக்கொண்டு வரப்படுகின்ற அந்த பிராண சக்தியையும் அதிகமாக்கும். அதனால நமது மூளை மீண்டும் அதனுடைய இயல்பான செயல்பாட்டுக்கு கொண்டு வரும். அப்ப யாரும் கொட்டாய் விடுறார்கள் என்றால் நாங்கள் புறநைக்க கூடாது. நாங்கள் விரிவுரைகள் நடத்தும் பொழுது கூட சில பேர் கொட்டாய் விடுவார். அப்ப கொட்டாய் விடுறதால நாங்கள் அதை மிக நினைக்க கூடாது. இது ஒரு பிரச்சனையான விஷயம் நினைக்க கூடாது. அது ஒரு நல்ல விஷயம்தான். மூளைய செயல்படுத்துறதுக்கான முக்கியமான விஷயமாக இருக்கும். அப்ப இது ஒரு கொட்டாவியை செய்கிற மட்டும் இல்லாமல் இந்த நாக்கு கீழான பகுதியில இருந்து உமிழ்நீரையும் சுரக்க வேண்டும். உமிழ்நீர் சுரக்கும். அப்ப அது உங்களுக்கு ஒரு உமிழ்நீர் உங்களுக்கு ஒரு ஜீரணத்துக்கு உதவி செய்கிற ஒரு சுரப்பு. அது மட்டும் இல்லாமல் உமிழ்நீர்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஆன்டிபாடிஸ் எல்லாம் இருக்கு. அது எங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுற ஒரு செயல்பாடாம இருக்கும். இனி இந்த உமிழ்நீர்ல பலவிதமான கழிவுகளும் வெளியேற்றப்படும் உமிழ்நீர்ல. அப்ப இந்த உமிழ்நீரை சுரக்கிறதுன்றது உமிழ்நீர் சுரப்பியால செயல்படுத்தப்படுற ஒன்று. உங்களோட வாயை எடுத்துக்கொண்டால் எங்களோட கன்னத்துல 2 உமிழ்நீர் சுரப்பி இருக்கு. காதுக்கு முன்னதாக அதான் கூவக்கட்டுவாரன். கன்ன உமிழ்நீர் சுரப்பி பரோட்டிட் சலைவரி கிளாண்ட் சொல்றது. நீங்களோட நாக்கு இருக்கு. நாக்கு கீழே முன்பக்கமாக நாவுக்கு கீழான சுரப்பி வலப்பக்கம் இடப்பக்கம் 2 இருக்குது. இனி கொஞ்சம் பின்பக்கமாக நாங்க கீழ்த்தாடையில கைய வச்சு பார்த்தால் சில வேளையில அந்த கிருமி தொற்றல் வந்தா இதுல ஒரு களலை மாதிரி உருண்டோடும். அது ஒரு உமிழ்நீர் சுரப்பி. சப் மெண்டிபுல சலைவரி கிளாண்ட். மெண்டிபுல் என்ற கீழ்த்தாடை என்பு. சப் மெண்டிபுல் என்ற தாடை என்பு கீழான. சலைவரி கிளாண்ட் உமிழ்நீர் சுரப்பி. அப்ப கீழ்த்தாடை என்புக்கு கீழான உமிழ்நீர் சுரப்பி. இதை விடவும் அன்னத்துல மற்ற பகுதிகளிலும் சின்ன சின்ன உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்குது. இதெல்லாம் சுரக்க வேணும். இது சுரந்து எங்களுடைய ஜீரணத்தையும் சிறப்பாக ஆரம்பிக்கும். வாயிலேயே ஜீரணம் ஆரம்பித்து விடும். அது மட்டும் இல்லாமல் வாயிலேயே இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதன் வழியாக இந்த ஒரு பிசியோலஜிக்கல் பேரியராக இருந்து நோய்க்கிருமிகள் நமது உடலுக்குள்ள உள்புக முடியாமல் தடுத்து கொண்டிருக்கும். அப்படியான ஒரு அற்புதமான அமிர்தம் தான் உமிழ்நீர். அப்ப அது சுரக்க வேணும். சுரப்பியிலிருந்து சுரக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். சும்மா சுரக்காது. அவ சுரக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்திக்கு பேர் தான் இந்த கிரிகரன் என்ற சக்தி. அடுத்த தேவதத்தன். இந்த தேவதத்தன் என்றது நுண்வழி.
இமைக்காற்று, அங்கே ஒன்று பார்த்த நாங்கள் விழிக்காற்று, ரெண்டையும் குழப்பி போடக்கூடாது. இது இமைக்காற்று. இது என்னடா இமை இருக்கு கண்ணுல, இமை மேலுக்கும் கீழுக்குமாக ரெண்டு இருக்குதல்லோ, அந்த இமையை மூடி திறக்க வேணும். அந்த இமை ஒரு நாளைக்கு நித்திர கொள்ற நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் பல லட்சக்கணக்கான தரம் மூடி திறந்து கொண்டிருக்கும். எதால மூடி திறக்குது? தசைகள். அந்த தசைகள் ஏதாவது இயங்குது? நரம்புகள். இந்த நரம்பு இயக்கத்துக்கும் இந்த தசை இயக்கத்துக்கும் சக்தி தேவை. அப்ப அந்த இமை மூடி திறந்து சரியாக செயல்பட்டால்தான் எங்களுடைய கண் இருக்குது பாருங்க, அந்த கண் வறண்டு போகாமல் இருக்கும், ஈரலிப்பு தன்மையாக இருக்க வேணும். அங்க கண்ணீர் சுரப்பியும் இருக்கு. அந்த கண்ணீர் சுரப்பியிலிருந்து சுரப்புகள் வரும். அந்த கண்ணீர் சுரப்பியும் கண் இந்த வெளி வெப்பத்தால காஞ்சு போகாமலும், இந்த காற்றில இருக்கிற தூசுக்கள் கண்ணுக்குள்ள வந்து கண்ணுக்கு மேல படியாமல் இருக்கிறதையும் தடுத்து கொண்டும், இந்த கண்ணை கழுவி கொண்டும், கண்ணை ஈரலிப்பாக வைத்துக் கொண்டும் இருக்கும். அப்ப கண்ணை உலர்ந்து போகாமல் ஈரப்பதனோட இருக்க உதவும். அப்படியான ஒரு செயல்பாட்டுக்கு சக்தி தேவை. அந்த சக்திக்கு பேர் தான் தேவதத்தன். அப்ப இந்த தேவதத்தன் தூங்குற போது மட்டும்தான் அவன் செயல்பட மாட்டான். மற்ற நேரம் எல்லாம் இந்த கண் இமைத்து கொண்டுதான் இருக்கும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தால் வாழ்க்கை, அந்த பொழுதுல கூட அதை இமைச்சு கொண்டிருக்கும். பாருங்க எவ்வளவு நுணுக்கம் உண்டு. அப்ப இந்த நேரத்துல மட்டும்தான் தேவதத்தன் தன் செயல்பாட்டை நிறுத்தி வைக்கும். மற்ற நேரங்களில் எல்லாம் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இருக்கும். இது ஒன்றுதான் நாங்கள் விழித்திருக்கும் வரையும் நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்கும். அப்ப எங்களை எல்லாம் தூங்கும் வரைக்கும் எங்களை கூட்டிக் கொண்டு போய் தூங்க வைத்து விட்டு அது தந்த வேலையை நிறுத்திவிடும். தூங்கி எழுந்த உடனேயே உடம்பு அசதியாக இருக்கும் போது ஒரு உணர்வு வரும் எங்களுக்கு. அந்த உணர்வு கொடுக்கிறதும் இதுதான். தூங்கும் நேரம் வந்து விட்டது என்றத ஒரு கொமாண்ட கொடுக்கிறதும் அதுதான். இந்த உனக்கு ரெஸ்ட் தேவை, நீ உடனடியா தூங்கு என்ற ஒரு கொமாண்ட கொடுத்து தூண்டி விட்டு, அந்த தூண்டுதலால அந்த தூண்டுதல் என்ற வேலையை செய்து விட்டு பிரதேவதத்தன் தன் வேலையை நிறுத்தி விடுவேன். பாருங்க, தூக்கத்துக்கு கொண்டு போய் அவருக்கு ஒரு அசதி மாதிரி பெற பண்ணி உனக்கு ரெஸ்ட் தேவை என்ற உணர்வை கொடுத்து நீ தூங்கு என்ற ஒரு கொமாண்டையும் கொடுத்து தூண்டி போட்டு அது தன் வேலையை செய்து முடிச்சு போட்டு தன் வேலையை நிறுத்தி விட்டோம். ஆழ்ந்த தூக்கத்தில இருந்து விழித்த பின்தான் இந்த தேவதத்தன் தன் வேலையை தொடங்கும். அப்படியான இந்த வாயுக்கள் சரியாக அந்தந்த வாயுக்கள் அந்தந்த உறுப்புகள்ல அந்தந்த வீரியத்தோட செயல்பட்டாதான் நமக்கெல்லாம் இந்த ஆனந்த வாழ்க்கை சாத்தியம். அல்லாவிட்டால் நோய் வந்துவிடும், ஆனந்த வாழ்க்கை இல்லை. நீ அடுத்ததாக இந்த தனஞ்சயன்
இதுதான் மிக முக்கியமானது. தனஞ்சயன், அதுக்கு என்ன பேர்? வீங்கற் காற்று, கருவழி என்று சொல்றது. தனஞ்சயன் வீங்கல் காற்று. அப்ப தச வாயுக்கள் இந்த பட்டியல்ல 10ஆவதாக வார வாயுதான் இந்த தனஞ்சயன் வாயு. மிக மிக முக்கியமான வாயு. அப்ப மற்ற 9 வாயுக்கள் இந்த செயல்பாட்டையும் இந்த வாயு தான் சரியாக நடைபெறுகிறதா என்று ஒரு மேற்பார்வை செய்து நடாத்தி கொண்டிருக்கும். அந்த வகையிலே எங்களுடைய உயிரை காப்பாற்றும். ஏன்னா இதுதான் அது சூப்பர்வைசர். அதை மேற்பார்வை செய்து சரியாக நடத்துற அந்த ஆற்றல் மிக்கது இந்த தனஞ்சயன் வாயுதான். அந்த மிச்ச 9 வாயு சரியாக செயல்பட்டால்தான் இந்த உடலை விட்டு உயிர் பிரியாது, உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு வராது. இந்த 9 வாயுக்களும் சரியாக வேலை செய்தால்தான் உடலுக்கும் உயிருக்கும் இடையில பிணக்கு வராது, உடலை விட்டு உயிர் பிரியாது. அப்ப இந்த 9 வாயுக்களும் தங்களுடைய வேலையை சரியா செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த எல்லா வேலைக்கும் கூட இந்த தனஞ்சயன் வாயும் போகும். அதோடு செய்யாது. மற்ற வாயுக்கள் வேலை செய்யும் பொழுது அமைதியாக இருந்து அதெல்லாம் சரியாக வேலை செய்தான்னு பார்த்துக்கணும். அப்படி இந்த மற்ற வாயுக்கள் சரியா வேலை செய்யாதான் எங்களுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். அப்ப இந்த வாயு இருக்கும் பொழுது இந்த 9 வாயுக்களும் தங்களுடைய வேலையை சரியாக செய்ய ஆரம்பிக்கும். அப்பதான் திருமூலர் சொல்லும் பொழுது ஒத்தை 9 வாயு ஒத்தன, ஒத்தை 9 மிக்க தனஞ்சயன், ஒத்தை 9 ஒக்க இருந்திட, ஒத்த உடலும் உயிரும் இருந்ததே. பிராணன் முதல் 9 வாயுக்கள் அது ஒத்து இயங்கும். இந்த தனஞ்சயன் வாயு தனியாக இருந்து செயல்படும். இப்படி இந்த 10 வாயுக்களும் சேர்ந்து சரியாக இயங்கினால்தான் இந்த உடலும் உயிரும் சேர்ந்திருக்கும். அப்ப உடம்பை விட்டு பிராணன் போகும் பொழுது தனஞ்சயன் தவிர மற்ற அனைத்து வெளியில போய்விடும். அப்ப உடல்ல இருக்கிற அனைத்து இயக்கங்களும் நின்றுவிடும். அனைத்து இயக்கங்களும் காரணம் இந்த 9 வாயுக்களும். அப்ப 9 வாயுக்களும் வெளியேறினால் இந்த உடல்ல இருக்கிற அனைத்து இயக்கங்களும் நின்றுவிடும். ஆனால் தனஞ்சயன் வாயு இயக்கம் நிற்காது. அது என்ன செய்யும்? அதான் கடைசியா வெளிக்கிடும். அந்த தனஞ்சயன் வாயு என்ன செய்யும்? அது இந்த வாயுக்கள் செயல்படும் பொழுது ஒரு நொடிக்கு 224 அதிர்வலைகளை உண்டாகும். அந்த அதிர்வலைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கும். இந்த அதிர்வலைகள் உடம்புல இருக்கிற அத்தனை செல்லுகளுக்கும் படும். இப்ப அத்தனை செல்லுகளிலும் இந்த அதிர்வுகள் உணரப்படும். 224 அதிர்வுகள். அவங்களோட உடம்புல மொத்தம் 72,000 நாடிகள், அதனோடு இணைந்த நரம்புகள் எல்லாம் இருக்கின்றன. அவ நமது உடல்ல இதை இயக்குறதுக்கு இந்த தனஞ்சயன் வாயு முக்கியமானதாக இருக்குது. இதை சொல்லுவார்கள், மூலாதாரத்தோடு இணைந்து பாம்பு போல சுருண்டு இருந்து
இயங்கக்கூடிய ஒரு வாயுதான் இந்த தனஞ்சயன் வாயு. ஆனால் இந்த கர்ப்ப காலத்துல இந்த தனஞ்சயன் வாயு குறைந்தால் பிறக்கிற குழந்தைகள் அதுல இனி பார்க்க இருக்கிறோம், கூன் குருடாக, செவிடாக, பேடாக, முடமாக, இப்படியான நோய்களுடைய குழந்தைகளாக வரும். அப்ப இந்த தனஞ்சயன் வாயு அது கடைசியாக நின்று மற்ற வாயுக்கள் போன பிறகு அது உடம்ப ஊதும்படி செய்து கடைசியாக கபாலத்தை உடைத்து கொண்டு வெளியேறும். அதே நேரம் இந்த கரு உருவாகும் பொழுது இந்த தனஞ்சயன் வாயு தான் முதல்ல குழந்தைக்குள்ள வார வாயு. இந்த தனஞ்சயன் தான், அதான் பூவின் மனத்தை பொருந்திய வாயு. தாவி உலகினை தரிப்பித்தவாறு போல் மோவிய சீவனின் மெல்ல நீள்வாயும் கூவி அவளும் குறிகொண்ட போதே இப்படி கூவி கொண்டு வருமா. அதுதான் முதல்ல வரும், அதுதான் கடைசியில உடம்ப விட்டு வெளியேறும். அதான் பாருங்க, அகத்தியர் சொல்றார், தனஞ்சயன் தான் போனாக்கால் கபாலத்து நின்று உடம்பை ஊதப் பண்ணும் ஆர்க்குமே மண்டை தனை சீறி போவான். கபாலத்துக்குள்ளால வெளியேறும் என்று சொல்ற. அப்ப இந்த தனஞ்சயன் எப்படி இருக்கிறார்? இருக்கும் தனஞ்சயன் 9களில், என்ன இருக்கும் தனஞ்சயன் 9களில் இருக்கும் 224 இருக்கும் உடலில் இருந்திலவாகில் இருக்கும் உடல் அது வீங்கி வெடித்ததே. வழியா கேளுங்க இந்த திருமந்திரத்தை. 9 வாயுக்களோடு இந்த தனஞ்சயன் கலந்திருக்கும். 9 வாயுக்களும் 9 நாடிகள்ல இயங்கிக் கொண்டிருக்கும். 72,000 நாடிகள்ல இந்த முதன்மை நாடிகள் 10, அதுல முக்கியமான நாடிகள் இடகல, பிங்கல, சுழுமுனை. இது இந்த 9 நாடிகள்லையும் இந்த 9 வாயுக்களும் இயங்க இந்த தனஞ்சயன் அவற்றில கலந்து அவற்றை இதுல பாருங்க 224 உலகங்களிலும். அது உண்மையா இன்னும் ஒரு நுணுக்கமான விளக்கம். இது 224 உலகங்களிலும் இருக்கும் என்று சொல்றார். அவர் இன்னும் ஒரு கருத்தை சொல்றார். இந்த தனஞ்சயன் வாயு இந்த சித்த ஆயுர்வேதத்துல அகஸ்தியர் வைத்திய குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது 224 அதிர்வலைகளை ஏற்படும். இந்த அதிர்வலைகள் இருக்கிறபடியாலதான் ஒவ்வொரு செல்லுகளும் இயங்கக்கூடியதாக இருக்குது. அந்த அதிர்வலைகள் இருக்கிறபடியாலதான் இந்த மற்ற வாயுக்கள் வெளிக்கிட்ட பிறகும் புறத்தே இருந்து வேற உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய வாயுக்கள், கிருமிகள் வராமல் இந்த காப்பாற்ற இந்த அதிர்வலைகள் தான். இல்ல உலக அந்த பிரச்சனைகள் வர பார்க்கும். அது வரைக்கும் அது காத்து கொண்டிருக்கும் அந்த தனஞ்சயன். ஏனென்றால் இந்த உடலை காப்பாற்ற இதன் வழி இருக்கா, திருப்பம் இதுக்கு உயிரை உடுக்கலாமா என்று 3 நாளே காத்து கொண்டிருக்கும். இருக்கும் எல்லா உடம்பிலும் 224 உலகங்களிலேயும் சைவ சித்தாந்தத்துல சொல்லி 224 லோகங்கள் எல்லாத்திலும் இது இருக்குது. இந்த வாயு இல்லாவிட்டால் உடலானது உடலது வீங்கி வெடித்ததே என்ன சொல்றார்? இருக்கும் உடலில் இருந்திலவாகி. உடல் இல்லாவிட்டால் உடலது வீங்கி வெடித்ததே. அது எப்படி வீங்குதுன்னு பார்ப்போம். அப்ப அண்டத்துல இருக்கிற அனைத்து உயிரினங்களின் உடம்பிலையும் இந்த தனஞ்சயன் வாயு இருக்கும். வாயு வெளியேறும் பொழுது உடம்பை வீங்க செய்து விட்டு அதை வெடிக்க செய்து விட்டுத்தான் வெளியேறும். இல்ல வெடிக்காட்ட வேற தீய சக்திகள் உள்ளுக்கு வந்து பூந்துடும். அப்ப இந்த வீங்க காற்று
அதுக்கு வீங்க காற்று என்று பேர். உடலை வீங்க செய்யும் என்ற பொருள்ல தான் வீங்க காற்று. அப்ப நாங்கள் மரணத்தின் பொழுது, மரணத்துக்கு பிறகு உடலை விட்டு உயிர் போய்விட்டது என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த நேரத்துல உண்மையாக மரணம் நிகழா. 9 வாயுக்கள் தான் அது துவாரங்கள் வழியாக வெளியே போய்விடும். ஆனா அந்த தனஞ்சயன் வாயு நிற்கும், அதுக்குள்ள நிற்கும், நின்று இந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்குன்னு சொன்ன 224 அதிர்வலைகள் அதையெல்லாம் ஏற்படுத்தித்தான் இந்த 9 வாயுக்களை இயக்கி கொண்டிருந்த செய்தது. இப்ப உடலை விட்டு இந்த 9 வாயுக்களும் போனா பிறகு அங்க அந்த 9 வாயுக்களும் இல்லை. அப்ப ஆனா அந்த அதிர்வலைகள், இந்த 224 அதிர்வலைகளும் அங்க முட்டி மோதி கொண்டுதான் நிற்கும். அந்த முட்டி மோதுற தாக்கத்தினாலதான் இந்த உடல்ல வீங்குற வேலை நடக்கும். அப்படி வீங்காவிட்டால் பிற கிருமிகள் இந்த உடலுக்குள்ள வந்துடும், பிற சக்திகள். அப்ப உடல்ல எல்லா திசுக்களிலும் இது முட்டி மோதி நிற்கும். இதனாலதான் சீழ்வடிதல், நீர் வடிதல், உடல் வீங்குதல், இப்படியான நிகழ்வுகள் மரணத்தின் பொழுது நடைபெறும். அப்ப இந்த நாங்கள் தாயின் வயிற்றில குழந்தை உற்பத்தி ஆகிற பொழுது குழந்தைன்ற தலை உச்சியில அந்த குழி வழியாக இது உள்ளுக்கு போகும், தனஞ்சயன் வாயு. அதன் பிறகுதான் மற்ற 9 வாய்களும் வந்து அந்த கரு உற்பத்தி நடக்கும். பிறகு இறக்கைகளும் அந்த 9 பேரை அனுப்பி போட்டு பிறகுதான் இந்த உடலை விட்டு இது இறுதியாக வெளியில செல்லும். அப்ப சாதாரணமா ஒரு மனிதன் இறந்த பிறகு அவன் வெவ்வேறு துவாரங்கள் வழியாக உயிர் பிரியலாம். உயிர் பிரிந்த பிறகு 3 நாளைக்கு இந்த தனஞ்சயன் வாயு உடலுக்குள்ள இருக்கும். அதான் 3 நாள் கழித்துத்தான் நாங்கள் இந்த கருமாதி அதெல்லாம் செய்கிற. அதுக்கு பிறகுதான் அதுக்கு பிறகு அது வெளியே வரும். அது வரைக்கும் அது உள்ளுக்கு இருக்கும். அப்ப ஏன் அப்படி இருக்கும் என்றால், இந்த இறக்குற தருவாயில மற்ற 9 வாயுக்களும் தங்களுடைய வேலையை நிறுத்தி போட்டு வெளியேறிவிடும். தனஞ்சயன் அதுக்கு பிறகுதான் செயல்பட துவங்கும். எல்லா வாயுக்களும் வேலை செய்தால்தான் நம்முடைய உடல்ல இருக்கிற எல்லா செல்லுகளும் செயல்படும். செல்லுகள் எல்லாம் ஆரோக்கியமாக செயல்பட்டால்தான் நாங்கள் ஆரோக்கியமாக இருப்போம், மனோ ஆரோக்கியமாக இருப்போம். அப்ப வெளியில இருந்து சுவாசிக்கிற காற்று உள்ளே வருது, அத செல்லுகள் ஏற்றுக்கொள்ளும், ரிசீவ் பண்ணும், வேலை நடக்கும். இது சாதாரண நடக்கும். இப்ப என்ன நடக்குது? எல்லா வாயுக்களும் வேலையை நிறுத்தி போடுது, 9 வாயுக்கள். அப்ப உடல் இறந்து விடுன்னு சொல்றோம். இந்த தனஞ்சயன் வெளியில இருந்து காற்று, ஒலி உள்ளே வந்து இந்த செல்லுகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகாமல் இந்த செல் எல்லாத்தையும் பலூன் மாதிரி வீங்க வைக்கும். இந்த 224 அதிர்வலைகளாக அது வீங்காது போனால் வெளியில இருந்து ஏதாவது உள்ளுக்கு வந்து விடலாம். அப்ப மற்ற வாயுக்கள் அப்படி வந்தா மற்ற வாயுக்கள் வேலையை நிறுத்தி போகும்.
மற்ற வாயுக்கள் வேலையை செய்து கொண்டிருந்தால் வெளியில இருந்து வாரது அதை அந்த மற்ற வாயுக்கள் பார்த்துக்கொள்ளும். ஆனா இது அந்த வாயுக்கள் வேலையை நிறுத்தி போட்டு போயிட்டுதல்லோ, அப்ப வெளியில இருந்து வாரவ உடலை கஷ்டப்படுத்தி போடும். அதனால இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க இந்த 9 பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த 9 பேரும் வெளியில போய்விட்டுங்க. இப்ப அந்த வெளியில இருந்து வார சக்திய உள்ளே வாங்கி செயல்படுத்த உள்ளுக்கும் இந்த 9 பேரும் இல்லை. அதனாலதான் இந்த செல்ல வீங்க வச்சு வெளியில இருந்து ஏதன் வராமல் வரக்கூடாது என்ற நோக்கத்துக்காக வீங்க வைக்கும். ஆனால் அதே நேரம் யாராவது ஒரு சித்தன் இந்த உயிர் ஆற்றல் காந்த ஆற்றல் அதிகமான ஒரு சித்தன் ஒரு ஞானி வந்தால் அவர்கிட்ட இந்த உடல் சிக்கினார், அவர் இந்த வாயுக்களை திருப்பி கொண்டு வந்து சேர்த்து விட்டார். 9 பேரை இது காத்து கொண்டிருக்கும் 3 நாளைக்கு இந்த உடல் திரும்பவும் செயல்பட ஆரம்பித்து விடும். இந்த படங்கள்ல காட்டுற மாதிரி சில படங்களை காட்டிக்கிறாங்க. ஏன்னா அந்த உடல்ல அப்படி அந்த உடலுக்கும் உயிருக்கும் அப்படி ஒரு உறவு லேசில உடலை விட்டு பிரியாது, மிக கடினம். இந்த உடல் உயிருக்குள்ள நிலை நிறுத்தப்பட்டிருக்கு, இறைவனால நிலை நிறுத்தப்பட்டிருக்கு. சும்மா இல்ல, சும்மா உணர்ந்து விட இல்ல, நிலை நிறுத்தப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. 36 தத்துவங்களால கட்டப்பட்ட உடலுக்குள்ள இந்த உயிர் கட்டப்பட்டிருக்கு. அவ்வளவு லேசில வெளியே வராது. ஆனபடியால இந்த தனஞ்சயன் என்ன செய்யும், இந்த 3 நாட்கள் வரை காத்திருக்கும். காத்திருந்து எந்த முயற்சியும் இல்லை, இனி எந்த சான்ஸும் இல்லை என்று சொன்னால் இந்த தனஞ்சயன் உடலுக்கு பிரியாவிட கொடுத்து அது தலைவலியாக வெளியில போய்விடும். அதன் பிறகுதான் இந்த உயிர் பிரிந்து விட்டது, உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டது என்று சொல்லவான். அதனாலதான் இந்த 3வது நாள் கருமாதி என்ற கருமங்கள் எல்லாம் இந்த நிலைக்கு செய்து அத ஆன்மாவை ஆதி நிலைக்கு கொண்டு போறான்னு சொல்லுவார்கள். அப்ப இப்படியான இந்த தனஞ்சயன் வாயு சரியாக வேலை செய்யாவிட்டால், தனஞ்சயன் வாயு சரியாக வேலை செய்யாது இந்த 9 வாயுக்களுமே அந்த 9 நாடிகள்ல சரியாக இயங்குவான். 9 வாசல் உடையதோர் பிண்டத்துள் 9 நாடி உடையதோர் இடம். 9 நாடி ஒடுங்க வல்லார்க்கு 9 வாசல் உலை நலமாமே. இந்த உடலுக்கு 9 வாசல், 10வது வாசலும் இருக்கு. இந்த 10வது வாசல் தான் ஆக்னா சக்கரம், அதான் கபால துவாரம், பிரம்ம துவாரம், பிரம்ம வாசல், ஊசிமுன வாசல் அப்படி சொல்றாரு. அது ஒன்று இருக்கு, அது சுழுமுனேன்ற நுனி, அதான் எங்களோட அன்னத்துக்கு பின்னால இருக்கிற வாசல், அது 10வது வாசல். இது மற்ற 9 வாசல்கள். அப்ப உடல்ல 9 வாசல் இருக்குது, 9 நாடிகள் இருக்குது. அந்த 9 நாடிகள்ல 9 வாயுக்கள் ஓடுகின்றன. அந்த 10வது வாயு அது சுழுமுனைய இடமாக கொண்டு ஓடும். அப்ப அந்த 9 வாயு 9 நாடியும் அந்த நாடியில வாயும் அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடியதாக நாங்கள் தவயோக பயிற்சியை செய்தால் இந்த 9 வாசலுடைய உடல், அதான் 9 வாசல் உலை நலமாமே. உலை, அதாவது உலை, உலை களம், உலை அது எங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக மாறும். உலை என்றால் அக்னி குண்டம்,
அது தகித்து கொண்டிருக்கும். அதான் உடலை உலை என்று சொன்னார். அதுக்கு என்ன செய்ய வேணும்? இப்படியான பயிற்சியை செய்ய வேணும். அப்படி பயிற்சியை செய்தால் இந்த 9 வாயுக்களும் 9 நாடிகள்ல அத மேற்பார்வை செய்து கொண்டு 10வது வாயுவான தனஞ்சயன் வாயு சரியா இயங்கிக் கொண்டிருக்கும். அப்படி செய்தால் என்ன நடக்கும்? ஓடி சென்றாங்கே ஒரு பொருள் கண்டவர், நாடியின் உள்ளாக நாதம் எழுப்புவர், தேடி சென்றாங்கே தேவை மிகுந்துண்டு தேனை முகுந்துண்டு, பாடியுள் நின்ற பகைவரை கட்டுமே. ஓடி சென்றாங்கே ஒரு பொருள் கண்டவர். இப்படி இந்த மூலாதாரத்திலிருந்து இந்த கிளம்புற இந்த பிராணன் அது இந்த மூச்சு பயிற்சி வழியாக இந்த நாடிக்குள்ளால, நாங்கள் சுழுமுன நாடிக்குள்ளால இந்த வாயுக்களையெல்லாம் ஒதுங்கிணைச்சு கொண்டு சென்று ஆக்னா சக்கரம் சகஸ்டதளம் கொண்டு சென்றால், சுருக்கமா சொல்றேன், இந்த தேனி அள்ளி பருகிற ஆனந்தம் கிடைக்கும். தேடி சென்றாங்கே தேனை முகுந்துண்டு, அதோட பாடியுள் நின்ற பகைவரை கட்டுமே. பாடி என்றா எங்கட பாடி வீடு, அதான் எங்கட உடம்பு. இந்த பகைவர்கள் தங்குற பாசற தான் பாடி. அந்த பகைவர்களார் 6 குணங்கள். இந்த 6 குணங்களையும் அழித்து விடும் அப்படி சொல்ற. சரி, அப்படியான இந்த வாயு சரியாக இயங்காவிட்டால், கூடுதலாகவோ குறைவாகவோ இருந்தால் என்ன நடக்கும்? என்னென்ன வியாதிகள் வரும்? வீங்கும் களலை சிரங்கொடு குட்டமும், வீங்கும் வியாதிகள் சோகை பலவதாய், வீங்கிய வாதமும் கூனும் முடமதாம், வீங்கு வியாதிகள் கண்ணில் மருவியே. பாருங்க, கழுத்துல கட்டி சிரங்கு பெருநோய் உண்டாகும், வீக்கத்தின் கூடிய வியாதிகள் சோகை வரும், வாத நோயால் ஏற்படுகின்ற கூன் முடம் வரும், கண்ணில் வீக்கத்துடன் உண்டாம் கண் நோய்கள் தனஞ்சயன் வாய் 9 வாயுக்களோட ஒத்து இயங்காவிட்டால் உண்டாகும். ஆனா அதே நேரம் சொல்றார், இந்த கண்ணில் வியாதி ரோகம் தனஞ்சயன், கண்ணில் இவ்வாணிகள் காசம் அவன் அல்லன், அவன் இல்ல. கண்ணில் கூர்வன் கலந்திலனாதலால், கண்ணில் சோதி கலந்ததும் இல்லையே. அப்ப என்ன சொல்றார்? கண்ணில ஏற்படுற வியாதி தனிய தனஞ்சயன் குறைவதால ஏற்படும் என்று சொல்ல முடியாது. கண்ணில பூ விழுகிறது, குறைபாடு வாரது, இவற்றுக்கெல்லாம் தனஞ்சயன் காரணம் அல்ல. கண்ணில பொருந்திய அந்த கூர்மன் வாயுவாலதான் கண்ணில ஒளி கிடைக்கிறதும், அது குறைஞ்சு கூர்றத்தாலதான் கண்ணில வியாதிகள் உண்டாகுது. ஆனா தனஞ்சயன் வாயு அதோட சேர்ந்து செயல்படவான். இப்ப தனஞ்சயன் வாயு கூர்மனோடு குறைவாக கலந்திருந்தால் கண் நோய் வரும். ஆனாலும் கண்ணில பூ விழுகிறது, கற்றாய், அந்த குறைபாட்டுக்கு தனஞ்சயன் குறைவதால உண்டாவதில்லை என்கிறார்கள் சித்த மருத்துவத்துல. கூர்ம வாயுத கூர்மன் வாயுதான் கண்ணுக்கு இயக்கிறதும் கண்ணுக்கு ஒளிய கொடுக்கிறதுமான வாயு கூர்மன் வாயு. நாடியின் ஓசை நயனம் இருதயம், தூடி அளவும் சுடர்விடு சோதியை, தேவருள் ஈசன் திருமால் பிரமனும் ஓவர நின்றங்கு உணர்ந்து இருந்தாரே. என்ன சொல்றார்? தசநாடிகளின் இந்த ஓசைய நாங்கள் புருவ மத்தியில எங்க ஆக்னா சக்கரத்துல அநாகதத்துல கேட்கலாம். அதான் சொல்றார், ஓடி சென்றாங்கே ஒரு பொருள் கண்டவர், நாடியுள்ளாக நாதம் எழுப்புவர். இந்த நாதம் சிவம் சக்தி ஓசை ஒலி கேட்கும். அந்த ஓசை உடுக்கையின் மெல்லிய ஒலி போல இருக்குமா, ஒளியையும் காணலாம். ஒருத்திரன் பெருமாள் பிரம்மன் இவையே காணலாமா, அந்த சக்திகளை காணலாம். அவை உணர்ந்திருந்தார்களாம், அவன் தொண்டாண்டு நாங்கள் அதை உணரலாம், நாங்க உணர்வோம் என்றதுதான் சொல்லுது. அது சொல்ற. அப்ப ஆக்னையிலையும் அநாகதத்திலையும்
மனமுடுங்கி தியானிக்க இந்த ஓசையை ஒலியை ரெண்டையும் கேட்கலாம். ரெண்டும் இணைஞ்சுதான் வரும். எப்படி இந்த இடியும் மின்னலும் முதல்ல ஒளி வரும் புற மின்னல் சத்தம் வார மாதிரி, அப்ப இடியும் மின்னலும் ஒண்டா வார மாதிரி ரெண்டும் சேர்ந்து வரும். அப்ப இந்த இது எப்படி வருது அந்த பயிற்சியால். அப்ப இங்க 9 வாசல் உடையதோர் குண்டர்கள், 9 நாடி உடையதோர் இடம், 9 நாடி ஒடுங்க வல்லார்க்கு 9 வாசல் உலை நலம் ஆமே. இதை நாங்கள் பார்த்துட்டோம். அப்ப இந்த எங்களுடைய மனம் சுவாசம் ஆக்னேல லயமாக வேணும். அனைத்து நாடிகளும் அந்த இடத்தை நோக்கி திரும்பும். அனைத்து சக்திகளும், அதான் சொல்லுவாரு, குண்டலி சக்தி மூலாதாரத்தில் இருக்கே. ஆக்னேக்கு விரைவில் மனோன்மணி, அந்த மனோன்மணி என்ன அட்ட சக்திகளும் உண்டா சேரும். அது உபசக்திகளாக அட்ட சக்திகளை குறிப்பிடுறாரு. அதுவும் அதுல ஒடுங்கும், எல்லாம் ஒடுங்கும், அனைத்தும் ஒரு இடத்தை குவியும். அதான் அந்த யோகத்தின் ஆற்றல். அதால அட்டமா சித்திகள் கிடைக்கும். அதுங்க இந்த அது அநாத சக்கரத்திலும் கிடைக்கலாம், ஆக்னேயிலும் கிடைக்கலாம். இனி இப்படியான இந்த தனஞ்சயன் வாயுவை சரியாக இயங்காவிட்டால் இந்த தனஞ்சயன் வாயு நாங்கள் விந்து நாதத்தை பிழையான முறையில பயன்படுத்தினால், அதுல கருத்து பிழையான முறையில காம இன்பங்களை அனுபவித்தால், அது ஒரு ஒரு ஆணிடமிருந்து பெண்ணுக்கோ பெண்ணிடமிருந்து ஆணுக்கோ நோய்களாக சென்றுவிடும். அதை பற்றியெல்லாம் நாங்கள் பிறகு இன்னும் விந்துநாத மகிமையில செய்ய இருக்கிறோம், அதுல பார்க்கலாம். காலம் கடந்தவன் தான் விந்து செற்றவன், காலம் கடந்து அழிந்தான் விந்து செற்றவன், காலங்களில் விந்து செற்றிட்ட காரிகை காலின் மண் வந்த கலப்பு அறியாரோ சொல்ற. காலங்கடந்தவன் தான் விந்து செற்றவன், நீ சுருக்கமா சொல்ற. காலங்கடந்தவன் தான் விந்து செற்றவன், காலத்தை கடந்து நிற்பானாம். யார்? விந்து செற்றவன், விந்தை வென்றவன். விந்தை வென்றவன் காலத்தை கடந்து நிற்பான். காலம் கடந்து அழிந்தான் விந்து செற்றவன். விந்தை வென்றால் காலத்தை கடந்து நிற்கலாம். விந்தால் வெல்லப்பட்டால் காலத்தை கடந்து அழிந்து விடுவான். எப்படி? இந்த காலங்களில் விந்து செற்றிட்ட காரிகை, இன்னும் ஒரு காரிகை, அந்த பெண் இச்சவயப்படக்கூடிய பெண், அந்த பெண்ணிலால வந்த காற்று கலப்பு, இந்த வீங்க காற்று கலப்பு, அது கூறுறத்தால அந்த பெண்ணில இருக்கிற நோய்கள் எல்லாம் இவனுக்கு வந்துடும். இவன்ல இருக்கிற நோய்கள் எல்லாம் அதுக்கு போயிடும். அப்படி சுருக்கமாக சொல்லிக்கொண்டு இதை பற்றிய விளக்கங்கள் பிறகு நான் அந்த விந்து மகிமை இல்ல கருவுருவாக்கத்துல வரப்போகுது. அதெல்லாம் அதுல நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். அப்ப இந்த நாங்கள் எங்களுக்கு இறைவன் விந்துநாத சக்தி எங்களுக்கு இறைவன் தந்தது 2 காரணத்துக்கா. ஒன்று, அதை நீ இன்னொரு உடலை கட்ட பயன்படுத்த போறியா, கட்டு. அல்லது நீ அத காமாக்கினியாக மாற்றி இன்னொரு உடலை கட்ட பயன்படுத்தாமல் சிவாக்கினியாக மாற்றி அத குண்டலினி சக்தியோட சேர்ந்து பிராண சக்தியோட சேர்ந்து ஆக்னா சக்கரத்துக்கு கொண்டு சென்று சகஸ்டதளத்துக்கு கொண்டு சென்று அங்கு சிவத்தோட இணைய வைக்க போறியா, சிவ போகத்தை அனுபவிக்க போறியா, இல்ல உலக போகத்துக்குள்ள போறியா? அதுக்காக தான் தந்திருக்கிற. அதுக்காக தான் இந்த வாயுக்களையும் தந்திருக்கிற, இந்த உடலை இயக்கிறதுக்கான வாயுக்களையும் தந்திருக்கிற. நீ இந்த விந்துநாத சக்தியை காமாக்கினியாக மாற்றாம சிவாக்கினியாக மாற்றி நீ வாழ்விந்த நோக்கத்தை நிறைவேற்றும். அதை பற்றிலாம் பிறகு நாங்கள் பார்த்துக் கொள்வோம். நேரம் போதாது.
இப்ப நாங்க இனி ஒரு சுருக்கமாக இதை விடவும் 3 வாயுக்கள், பிற வாயுக்கள் என்று 4 வாயுக்கள் இருக்கின்றது. அதையும் சுருக்கமா பார்ப்போம். இன்றோட அந்த வாயுக்கள் நிறைவு செய்து கொள்வோம். இந்த வாயுக்கள் புத்தகங்கள்ல காண்ற கஷ்டம். 4 வாயுக்கள்: முக்கியன், வைரவன், அந்திரியாமி, பிரபஞ்சனை. முக்கியன் கைப்பகுதியில செயல்படுறவன். அந்த உடலின் உறுப்புகளுக்கு தேவையான சக்தியை கொடுக்கிற முக்கியமான தொழில். முக்கியன் சரியா இயங்காவிட்டால் உறுப்புகள் அனைத்தும் பாதிக்கப்படும். கைகள் மட்டுமல்ல, அனைத்தும் பாதிக்கப்படும். வைரவன் கபத்தை உருவாக்குறவன் வைரவன். அப்ப இருமலுக்கு காரணமா இருக்கிறவன் வைரவன். தும்மலை போல இருமல், இது ஒரு பாதுகாப்பு வரியல், நோய் எதிர்ப்பு சக்திக்கு வரியல். அப்ப நுரையீரலுக்குள்ள, மூச்சு குழாய்களுக்குள்ள இருந்த படிவுகளை, மாசுக்களை, நோய்க்கிருமிகளை உடல்ல இருந்து வெளியேற்றுறதுக்கு இருமல் பயன்படும். அதால பாதுகாக்கப்படும். அப்ப இது இந்த அளவில செயல்பாடுல குறைவு வந்தால் இருமல் வழியாக இவை வெளியேற்றப்படும். இதனால உடம்புல எந்த பாதிப்பும், நோய்களும் உருவாகாமல் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி அந்திரியாமி என்றது முக்கியமான பிராணனை உருவாக்குற பணி இது செய்யுது. இது குறைவுபட்டால் இந்த பிராண சக்தி சரியாக இயங்காது. இப்ப உடல் வலுவிழந்து போகும், உடல்ல சோர்வு வந்துடும், மூளையில சோர்வு வந்துடும், எந்த வேலையை முழுமையாக செய்ய முடியாது. மூச்சு திணறல், இந்த நடக்கைகளை மூச்சு இழைக்கிறது போன்ற நோய்கள், ஆஸ்மா போன்ற நோய்கள்லாம் வெறும் அந்திரியாமியார். இனி இறுதியாக பிரபஞ்சனை, இதுதான் உடல்ல இருக்கிற பிரணவ சக்தியை உருவாக்குற. இதுதான் பிரணவ சக்தி தான் அனைத்து சக்திகளுக்கும், படைப்புகளுக்கும் ஆதாரமான ஆதி சக்தியாக கருதப்படுது. அப்ப உயிருக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த பிரணவ சக்தி தான். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்து நின்று அந்த நிறைந்து நிற்கிற ஆதார சக்திய அனைத்து உருவாக்கத்துக்கும் இந்த காரணமாயிருக்கிற இந்த ஆதிபராசக்தியைத்தான் நாங்க பிரணவ சக்தி என்று சொல்றோம். அப்ப இந்த பிரபஞ்சனி என்றது அந்த சக்தி தான், அதுக்கான சக்தி தான். இப்ப பிரபஞ்சத்துல நிறைந்து இருப்பது போல நமது உடலுக்குள்ளும் இந்த பிரணவ சக்தி நிறைந்திருக்கு, பிரணவ சக்தி. அப்ப இந்த பிரணவ சக்தி நலமாக இயங்குறதுக்கு இந்த பிரபஞ்சனை என்ற வாயு, அதுக்கு இந்த துணை அவசியம். அப்ப பிரபஞ்சனை என்ற வாயு இந்த அளவு குறைந்தால், அல்லது அதன் செயல்பாடுகள்ல ஏதாவது குறைபாடுகள் தோன்றினால் இந்த பிரணவ சக்தி இந்த செயல்பாடுகளும் பாதிக்கப்படும். அப்ப இந்த அந்திரியாமி பிரபஞ்சனை ரெண்டும் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத பிறவாயுக்களாக கருதப்படுது. அப்ப இதுவும் அந்த முதன்மை வாயுக்கள் அளவுக்கு இதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா. இதுகள் எல்லாம் நூல்கள்ல காணுவது மிக கடினம். இது இங்கெல்லாம் தேடி எடுக்கப்பட்டிருக்குது என்று கூறிக்கொண்டு இப்படியான ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற திருமூலர் யோக அறச்சாலை அரங்காவலர் திருமதி ஸ்ரீரஞ்சினி தயானந்தன் அம்மா அவர்களுக்கும், உடைய ஆசான் சைவப்புலர் சாமித்தவி பொன்னுத்துறை ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த வகுப்பிலே பெருமளவில் கலந்து கொண்டு இவற்றையில் நான் செவிமடைத்துக் கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் ஆகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இனி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னால முடிந்த அளவில் நான் பதில் சொல்லுவேன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.